Hey guys, welcome to my channel enchantess. என் பேர் சுனீரா. நான் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த DIY சேனல் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு நான் போடுற வீடியோலாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, என்ன மாதிரி மாடல் இயரிங்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். ஸோ இன்றைக்கி ஒரு சிம்பிளான ஒரு இயரிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேராக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கம்மல் செய்கிறதுக்கு நான் பிங்க் கலரில் 6mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எனி கலர் யூஸ் பண்ணலாம், உங்களுடைய சாய்ஸ் தான். அடுத்ததாக 4mmல சில்வர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நான் டெய்லரிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஊசி தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பீடோட சைஸ் பெருசாக இருக்கிறனால உங்களுக்கு பீடிங் நீடில் தேவைப்படாது. அடுத்ததாக நைலான் த்ரெட் நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணேன். இது நல்லா இருக்குது, நல்ல டியூரபிளாக இருக்குது. அடுத்தது 2 ஃபிஷ் ஹூக்ஸும் 2 ஜம்ப் ரிங்ஸும் எடுத்திருக்கேன் கம்மலுக்கு. கம்மலை செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊசியில் இந்த நைலான் த்ரெட்டை கோர்த்து நம்ம எப்படி தைக்கிறதுக்கு நம்ம எப்படி நூலை சேர்த்து கட்டுவோமோ அதே மாதிரி தான் நான் கட்டிக்கிறேன். இது கட்டணும் அவசியம் இல்லை, பட் ஸ்டில் நம்மளுக்கு ஒரு ஹோல்டு இருக்கும். அந்த 2 நூலையும் ரொம்ப தின்னாக இருக்கிறனால கையில் பிடிச்சிக்க ஈஸியாக இருக்கும்னு சொல்லி நான் நாட் போட்டுப்பேன். ஸோ நாட் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 5-6mm பிங்க் கலர் பீட்ஸ் நான் அந்த நூலில் கோர்த்துட்டு, நீங்கள் கோக்கும் போது அந்த அடுத்த எண்டை கையில் பிடிச்சிக்கோங்க, இல்லைனா பீட்ஸ் அப்படியே வெளியே வந்துடும். ஸோ நான் 5 பீட்ஸ் எடுத்துட்டேன். எடுத்த பிறகு அந்த டெய்ல் எண்டையும் இந்த எண்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு 2-3 வாட்டி கூட நீங்கள் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்ட பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஊசியை அந்த 2 பீட்ஸ் நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே விட்டு எடுத்து நம்மளோட அந்த ஊசியோட டெய்ல் எண்டு இருக்குல்ல, அந்த ஊசி வெளியே வர எண்டு இருக்குல்ல, அந்த ஐபென் வெளியே, ஸோ அந்த டெய்லை ஊசி மேலே சுற்றி நீங்கள் ஒரு செக்யூர் நாட் ஒரு 2 வாட்டி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் இந்த டெய்ல் எக்ஸ்ட்ராவாக இருக்கிற டெய்லை கட் பண்ணிடுறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த பீட்ஸை சுற்றி நம்ம த்ரெட்டை உள்ளே விட்டு எடுக்க போகிறோம். இந்த ப்ராசஸ் நம்ம ரெயின்ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ரெயின்ஃபோர்ஸிங் என்னென்னா, அந்த பீட்ஸ்குள்ளே விட்டு நம்ம எடுக்கிறோம் த்ரெட்ஸை. ஸோ தட் அது ஒரு செக்யூர்னஸ் கிடைக்கும். அந்த பீட்ஸ் ஈஸியாக பிஞ்சு வெளியே வந்துடாது. அதுக்காக அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, சில்வர் பீட்ஸ் எடுத்து அந்த 2 பீடுக்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப்புக்குள்ளே நம்ம வச்சு, அடுத்த நீங்கள் இப்போது 2 பீடுக்குள்ளே வைக்கிறீங்கன்னா, பீட் 1 பீட் 2குள்ளே வைக்கிறீங்கன்னா, அந்த பீட் 2குள்ளே நீங்கள் உங்கள் நீடில் விட்டு வெளியே எடுக்கணும். ஸோ தட் உங்களுடைய பீட் அழகாக அந்த கேப்பில் உட்காந்துக்கும். ஸோ பீட் 1 பீட் 2குள்ளே விட்டு உங்களுடைய நீடில் நீங்கள் வெளியே எடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பீட் கரெக்டாக அந்த 2 பீடுக்கு நடுவில் 2 6mm பீட்குள் நடுவில் இந்த சில்வர் பீட் உட்காந்துக்கும். அதே மாதிரி நம்ம எல்லா கேப்புக்கும் நம்ம செய்ய போகிறோம். ஸோ ஃபைனலாக நம்ம அந்த சில்வர் பீட் வைக்கிறது உங்களுடைய லாஸ்ட் 6mm பீடுக்கும்
ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணிக்கல அந்த 6mm பீடுக்கும் நடுவில் வந்து நீங்கள் உள்ளே விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து அந்த சில்வர் பீடுக்குள்ளேயும் நீடில் விட்டு எடுத்துக்கிறேன். திருப்பியும் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ரெயின்ஃபோர்ஸ் பண்ணி எல்லா பீட்ஸ்குள்ளேயும் விட்டு எடுத்துக்கலாம். நான் தான் இப்போ பண்ணுறேன். ஃபைனலாக நான் வந்து அதை ரெயின்ஃபோர்ஸ் பண்ண பிறகு நான் வந்து ஒரு 6mm பிங்க் கலர் பீட் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் அதை வந்து சென்டரில் அந்த கேப் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து உட்கார வைக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி உட்கார வச்சுட்டு நம்ம எந்த பீட்லேருந்து வெளியே வரோமோ அதுக்கு கரெக்டாக அட்ஜசண்ட்டாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஒயரை விட்டு எடுக்கணும். ஸோ அதான் இங்கே பண்ண போகிறோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து விட்டு எடுத்துட்டு அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த பீட்ஸ்குள்ளே அப்படியே விட்டு விட்டு எடுக்க போகிறோம். அடுத்த பீட்குள்ளே அடுத்த 2 பீட்ஸ்குள்ளே நீங்கள் வந்து விட்டு எடுத்துக்கலாம். நீங்கள் சில்வர் பீடில் விடணும் அவசியம் இல்லை, வெறும் பிங்க் கலர் அந்த 6mm பீட்ஸ்லேயே வந்து நீங்கள் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து நீங்கள் அதுக்குள்ளே விட்டு இந்த சைடு வந்த பிறகு இந்த சென்டரில் வச்சுருக்கோம்ல அந்த பீடுக்கு இந்த சைடு இருக்கிற ஒயர் மாதிரி அந்த சைடும் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி ஒயர் விட்டு நம்ம வந்து பீட்ஸ்குள்ளே விட போகிறோம். இப்போ அதான் பார்க்குறோம். ஸோ இந்த சைடு வந்து விட்ட மாதிரி அந்த சைடு விட்டு நீங்கள் வந்து எடுக்கும் போது உங்களுக்கு பீடு அந்த த்ரெட்டு வந்து இந்த பீடுக்கு இந்த சைட்லேயும் இருக்கும் அந்த சைட்லேயும் இருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து பீடோட டைரெக்ஷனை வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றி உள்ளே விட்டு எடுத்துக்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து சென்டர் பீஸையும் வச்சாச்சு. இப்போ அடுத்தது 3 சில்வர் பீட்ஸ் எடுத்துக்கிறேன். நான் வந்து சென்டர் பீஸ்லேருந்து வெளியே வந்து அந்த பீட்ஸ்குள்ளே விட்டு என்னோடய த்ரெட்டை ஒரு சில்வர் பீடுக்கு வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து 3 பீட்ஸ் எடுத்திருக்கேன், 3 சில்வர் பீட்ஸு. அதை எடுத்து ஸோ இந்த சைடு வெளியே வருது. ஸோ நான் அந்த சைடில் இருக்க ஹோல் வெளியே விட்டு வெளியே எடுக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து அழகாக அந்த மாதிரி உட்காந்துக்கும், ஒரு டைமண்ட் ஷேப்பில் உட்காந்துக்கும். இப்போது அதையுமே வந்து நம்ம ரெயின்ஃபோர்ஸ் பண்ணோம், இல்லைனா லூஸாக இருக்கும் அந்த பீட்ஸ். ஸோ டைட்டாக ஆக்கிறதுக்கு இந்த மாதிரி உள்ளே விட்டு ரிட்டன் விட்டு எடுத்திங்கன்னா உங்களோட அந்த பீட்ஸ் வந்து செக்யூராக டைட்டாக அப்படியே நிற்கும் அழகாக. அவ்வளோதான், நம்மளுடைய கம்மல் பேஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுதான் நம்மளுடைய கம்மல் பேட்டர்ன், இப்படி தான் இருக்க போகுது. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அந்த டெய்லை அப்படியே வெட்டாமல் அதை வந்து கொஞ்சம் 2-3 பீட்ஸ்குள்ளே விட்டு நான் வந்து நாட் போட்டு செக்யூர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து பேர்ல் பீட்ஸ்குள்ளேயும் விடலாம், இல்லை பேர்ல் பீட்ஸ் சில்வர் பீட்ஸ் அது 2த்துக்குள்ளேயுமே விட்டு எடுக்கலாம். அந்த நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்ல அதே மாதிரி 2 பீடுக்கு நடுவில் இருக்கிற கேப்புக்குள்ளே போய் நீடில் விட்டு அந்த நைலான் த்ரெட் வந்து வெளியே வருது இல்லை நீடில் இருந்து, அந்த எண்டை கொண்டு வந்து நீங்கள் உங்களோட நீடில் மேலே விட்டு நீடில் வந்து இழுத்திங்கன்னா ஒரு அழகான ஒரு செக்யூர் நாட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த நீடில் வந்து நம்ம இப்போ இழுக்க போகிறோம். இழுக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கே வந்து ஒரு செக்யூர் நாட் வந்து உங்களுக்கு உழுது. அந்த டெய்லை வெட்டாமல் நீங்கள் உடனே நீடில் வெட்டிடாமல் இன்னும் ஒரு 2-3 பீட்ஸ்குள்ளே விட்டு எடுத்துகிட்டு அப்புறம் கட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுடைய அந்த த்ரெட் வந்து கரெக்டாக உள்ளே செக்யூர்டாக இருக்கும். ஸோ இதுதான் என்னுடைய கம்மல் பேஸு.
இப்போது நான் வந்து அதுக்கு அந்த ஹூக்ஸையும் ஜம்ப் ரிங்கையும் ஃபிக்ஸ் பண்ணுறதை காமிக்கிறேன். நான் வந்து இங்கே ஃப்ளாட் நோஸ் ப்ளையர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் அந்த ஜம்ப் ரிங்கை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுடைய இந்த கம்மலுடைய அந்த 4th பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டைமண்டோட டிப்பு, அதை வந்து அதுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுடைய ஃபிஷ் ஹூக்கையும் அதே லூப்பில் விட்டுக்கோங்க. விட்டுட்டு நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ப்ளையர் வச்சு அழகாக அதை செக்யூர்டாக டைட்டாக வந்து நீங்கள் இது எவ்வளோ நீங்கள் டைட்டாக போடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஹூக்கை விட்டு அது வெளியே வராது. அவ்வளோதாங்க, உங்களுடைய கம்மல் ரெடி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். உங்களுக்கு இதே மாதிரி கம்மல் வந்து வாங்கணும், என்கிட்டேருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வெப்சைட் லிங்க்கை நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.